கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறார். அதை நம்ம இன்றைக்கி இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்ப்போம். மத்தியோ 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவே இதை சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டம், இது நம்மளால் செய்ய முடியாது. என்ன சொல்கிறாரு, ஏன் செய்ய முடியாதுன்னு சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்னா என்ன? கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு உறவு முறை மாதிரி தான் இருப்பாங்க, நம்மளுக்கு உடன்பிறப்பு மாதிரி தான் இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஒப்பாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை ஜீர்ணிக்கிற பக்குவம் அவங்கக்கிட்ட கிடையாது. இதுதான் சத்துருக்கள்னா. நாம் எப்பவுமே அவங்களுக்கு கீழவே இருக்கணும், அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும், நாம் அவங்கக்கிட்ட உதவி கேட்கணும். சத்துருவுன்னா இதுதான் பிரச்சனை. எப்பவுமே நமக்கு அவங்க இடராக தான் இருப்பாங்க, ஆனால் கூட தான் இருப்பாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க. இது ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு, அவங்களுக்கு நம்மள என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவங்கள சிநேகிக்கணுமா. நம்ம உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும். முடியாத காரியம், ஆனால் முடிந்தால் குட், சூப்பராக இருக்கும். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இன்னும் 3 காரியங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததுக்கு போவோம். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. சில பேர் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் மாற்றமாக, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரக்கூடாது. உடனே பாவி இப்படி இருக்கான் பாரு, அப்படி இருக்கான் பாரு, எப்படி போகிறான் பாரு, எப்படி வர்றான் பாரு அப்படின்னு நம்ம கூடவே இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க பயங்கரமாக. ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சபிப்பவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. யார் உங்களுக்கு சபிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும், சபிக்கிறவங்களும் நமக்கு நல்லா தெரியுதோ அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை சபிக்கிறாங்க, இவங்க என் சொந்த சகோதரி, என் சொந்த சகோதரர், என் குடும்ப சார்ந்தவங்க, என் இனத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியல சபிக்கிறாங்க, நீர் அவர்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிங்க அவங்கள. அதுதான் ஆண்டவர் லைக் பண்ணுறாங்க. உங்களை சபிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்புறம் அடுத்து சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்க. உங்களை பகைப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, எப்போவுமே பகைச்சிக்கிட்டே பகையாகவே பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கும் ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்மளை பகையாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்தாலும் நம்மளை ஒரே பகையாகவே நம்ம மேலே ஒரு குரு குற்ற உணர்வோடு நம்ம மேலே பகையாக இருப்பாங்க. ஆனால் ஏன் அப்படி இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது. நம்ம அவங்களுக்கு என்ன தீங்கும் செய்ய மாட்டோம், ஆனால் நம்ம மேலே அவங்க எப்போவுமே பகையாகவே இருப்பாங்க. உங்களை அப்புறம் சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவே உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிந்திப்பாங்க. சரி, நிறைய பேர் நிந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. மற்றவங்ககிட்ட புறம் பேசுவாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி குறை பேசுவாங்க, எப்பவுமே நம்மளை நிந்திச்சேட்டாக இருப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. அதனால் அது நிமித்தம் நம்மளுக்கு என்ன வரும், துன்பம் வரும். எந்த வேலையில் நம்மளுக்கு துன்பம் வரும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு துன்பம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏதாவது நம்மளை கடினப்படுத்துவாங்க, ஏதாவது நம்மளை கூடவே இருப்பாங்க, ஏதாவது இடரான காரியங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிற ஆண்டவர், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த 4 காரியமே மனுஷனால் முடியாத காரியம். ஆனால் இது செஞ்சுன்னு சொன்னால் கர்த்தரிடத்துலேருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எப்படி ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் இந்த வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தேன். கர்த்தர் நிஜமாலுமே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்களெல்லாம் என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், என் கையில் கொடுத்து வச்சுருக்காரு. அவங்களெல்லாம் ஆளுகை செய்கிறதுக்கு என் கையில் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இது கடவுள் அவர் சொன்னார்னா அதில் எந்த மாற்றமும் இருக்காரு. சொன்னார், செஞ்சு பார்த்தேன். நிஜமாலுமே என்னுடைய வாழ்க்கையில்
என்னுடைய குடும்பத்தில் இது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செஞ்சு பாருங்களேன். ஆமென்.